வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு அரியர் டிஏ சம்பளம் உயர்வு 2026 மே மாதம் கொடுப்பது சார்ந்து புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த முழு விவரங்களையும் பார்க்கலாம். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பினை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அகவிலைப்படி டிஏ என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை அரசு ஊழியர்களுக்கு சமநிலைப்படுத்த கொடுக்கக்கூடிய கூடுதல் கொடுப்பனவு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கணக்கீடு என்பது ஒரு ஊழியர் பெறக்கூடிய அடிப்படை சம்பளத்தின் ஒரு சதவீதமாக கணக்கீடு செய்யப்படும். பொதுவாக மத்திய அரசை பொறுத்த அளவில் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டிலும் 2 முறை, அதாவது ஜனவரி மாதம் மற்றும் ஜூலை மாதத்தில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படுவது வழக்கம். பல நேரங்களில் ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பாக அகவிலைப்படி உயர்வை அரசு அறிவிப்பது வழக்கம். இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக புதிய அறிவிப்பு ஒன்றை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு மூலமாக மத்திய பிரதேச மாநில அரசு ஊழியர்களுடைய அகவிலைப்படி 58% உயர்கிறது. புதிய அகவிலைப்படியை பொறுத்தளவில் 2026 ஆண்டு ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மத்திய பிரதேச மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே 58% அகவிலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஜூலை மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள அகவிலைப்படி நிலுவைத் தொகை 2026 ஆண்டு மே மாதம் முதல் 6 சம தவணையில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வூதியர்களுக்கு இந்த அறிவிப்பு பயன் கொடுக்கும். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவிலைப்படியை பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள முதலமைச்சர், சமூகத்தினுடைய அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த அகவிலைப்படி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் அகவிலைப்படி அரியர் தொகை வழங்கப்படுவது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.